கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் இருக்கிற பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹெட்டிங் தான் ரிபேட் அண்ட் பில்ஸ் டிஸ்கவுண்டட். ரிபேட் அண்ட் பில்ஸ் டிஸ்கவுண்டடை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு பையர் ஒரு செல்லர் கிட்ட கிரெடிட்க்கு குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஸோ ஒரு 2 monthsக்கு அப்புறமாவோ 3 monthsக்கு அப்புறமாவோ அந்த குட்ஸுக்கான மணியை தரதா சொல்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் அந்த செல்லர் ஒரு பில்லை ட்ரா பண்ணுவார். அந்த பில்லை பையர் அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணி கொடுக்குறாரு. பையரை பொறுத்தவரையில் அந்த பில்லுக்கான அமௌண்ட்டை பே பண்ண வேண்டியது இருக்குங்கிறதுனால அந்த பில் அவருக்கு பில்ஸ் பேயபிள் ஆகுது. பட் ஒரு செல்லர் அந்த பில்லுக்கான மணியை ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்குங்கிறதுனால இட் இஸ் அ பில்ஸ் ரிசீவபிள். ஓகே, இப்போ பில்லு மெச்சூரிட்டி டேட்டில் மட்டும்தான் இந்த செல்லர் பையர்கிட்ட போய் பணத்தை கேட்க முடியும். சப்போஸ் அந்த மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடியே அவருக்கு மணி தேவைப்பட்டது அப்படின்னா அந்த செல்லர் பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணி அதுக்கான பணத்தை வாங்கிக்கலாம். மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடியே அந்த பில்லுக்கான அமௌண்ட்டை செல்லருக்கு பேங்க் பே பண்ணுறதுனால ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை டிஸ்கவுண்ட்டாக எடுத்துட்டு ரிமைனிங் பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் செல்லருக்கு பே பண்ணுவாங்க. இந்த மாதிரி எடுக்கிற அமௌண்ட்டு தான் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். சரியா? ஏன் ரிபேட்டுங்கிற வார்த்தை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பில் ஜென்ரலாக பில்லோட மெச்சூரிட்டி டேட் அப்படிங்கிறது எந்த டேட்டா வேணால் இருக்கலாம். பட் பேங்க்குடைய க்ளோசிங் டேட் அப்படிங்கிறது December 31 இருக்கலாம், இல்லைன்னா March 31 இருக்கலாம். அந்த பில்லோட மெச்சூரிட்டி டேட் அப்படிங்கிறத ஆஃப்டர் மார்ச்சில் வருது அப்படின்னா, பட் பேங்க் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போவே டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். எப்போயோ மெச்சூரிட்டி ஆகக்கூடிய, சப்போஸ் ஒரு ஜூனில் மெச்சூரிட்டி ஆகிற பில்லுக்கு பணத்தை இப்போ மார்ச்லேயே டிஸ்கவுண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிபேட் அண்ட் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட் அமௌண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஆர் அன்எக்ஸ்பயர்ட் டிஸ்கவுண்ட்டுங்கிற வார்த்தையில் கொடுத்துருப்பாங்க. இதை எங்கே காமிக்கணும் அப்படின்னா, ரிபேட் அண்ட் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் ஷெட்யூல் நம்பர் 5க்கு கீழே அதர் லைபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸில் காமிக்கணும். இது ரிலேட்டடாக சில ஜேர்னல்ஸ் இருக்குது. ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் ரிபேட் அண்ட் பில்ஸ் டிஸ்கவுண்டட். சம்மில் ஓப்பனிங் ரிபேட்டை பற்றி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஓப்பனிங் ரிபேட் டேட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம், அது ஓப்பனிங் எது க்ளோசிங் எது அப்படின்ட்டு. ஓப்பனிங் ரிபேட்டுக்கான ஜேர்னல் ரிபேட் அண்ட் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அக்கௌண்ட் டு டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட். ஓகே, இப்போ டிஸ்கவுண்ட்டுங்கிற வார்த்தையை மட்டும் நீ தனியாக போடனாலும் போடலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட்டுன்னு போடலாம். ஏன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் அப்படிங்கிறதுலையே அந்த ஷெட்யூலுக்கு கீழே இன்ட்ரெஸ்ட்டும் வரும், பேங்க் ரிசீவ் பண்ணுற டிஸ்கவுண்ட்டும் வரும். ஓகே, ஃபார் க்ளோசிங் ரிபேட் அண்ட் பில்ஸ் டிஸ்கவுண்டடாக இருந்தால் இந்த ஜேர்னலுக்கான அப்படியே ரிவர்ஸ் ஃபார்மேட் தான். டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டு ரிபேட் அண்ட் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அக்கௌண்ட். தி தேர்ட் ஒன் இஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அண்ட் பில்ஸ் டிஸ்கவுண்டட் ரிசீவ்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேரியேஷனை தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சம்மில் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டோட அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அதோட நீ ஓப்பனிங் ரிபேட்டை ஆட் பண்ணிக்கோ, க்ளோசிங் ரிபேட்டை லிஸ்ட் பண்ணிக்கோ. இந்த வரக்கூடிய இந்த பேலன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு எழுதிக்கோ. ஸோ இதை எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு இதுக்கான ஜேர்னல். டோட்டலாக இந்த 3 ஜேர்னல்ஸ் மட்டும்தான் இங்கே வரும்.